பழனி அருகே சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த லாரியின் மீது கார் மோதி விபத்திற்குள்ளானதில் தந்தை மற்றும் 2 வயது குழந்தை ஆகியோர் உயிரிழந்தனர். கேரளாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் பழனிக்கு காரில் சென்றுள்ளனர். அப்போது உடுமலை அடுத்த வயலூர் புறவள்ளி சாலையில் கார் சென்றபோது சாலையோரத்தில் நின்ற லாரியின் மீது கார் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் காரில் இருந்த தந்தை, அவரது 2 வயது குழந்தை ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த மனைவி மற்றும் மற்றொரு பெண் குழந்தையை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இயேசு மறைந்த தினமான புனித வெள்ளி தினத்தில் மதுக்கடைகளுக்கு விடுமுறை அளிக்க கோரி அமலோற்பவ மாதா மதுவிலக்கு சபையினர் தூத்துக்குடி ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் இயேசு உயிர்நீத்த வெள்ளிக்கிழமையை அனுசரிக்கும் விதமாக உலகம் முழுவதும் ஏப்ரல் 18 அன்று புனித வெள்ளி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளில் மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என தமிழக முதல்வரிடம் கோரிக்கை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் புனித வெள்ளி அன்று மதுக்கடைகள் மூடப்படும் என பேரவையில் அறிவிக்க ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.